السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: المهاجر من هاجر ما نهى الله عنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஹிஜ்ரி ஆண்டு 1448 இந்த ஆண்டின் முதல் ஜும்மா நாம் அடைந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய கடந்த கால கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் தஆலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் தந்து இபாதத் செய்ய அல்லாஹ் தஆலா கிருபை செய்தது போல் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அல்லாஹ் தஆலா நமக்கு அதே உடல் நலத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்து அவருடைய அருளை அடைய அல்லாஹ் தஆலா எல்லோரும் கிருபை செய்வானாக. கனிமிக்க சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பயணமாகும். இஸ்லாமிய வாழ்க்கையை, இஸ்லாமிய வரலாற்றை ஹிஜ்ரத்துக்கு முன், ஹிஜ்ரத்துக்கு பின் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஹிஜ்ரத்துக்கு முன்புள்ள இஸ்லாமிய வளர்ச்சி என்பது மிகவும் குறைவாகவும், அதே போல பலவிதமான ஆபத்துக்களை சந்திக்கக்கூடிய, குறிப்பாக எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்றே சொல்லலாம். யாராவது அடித்தால் கூட திருப்பி அடிக்கக்கூடிய அனுமதி இல்லாத வாழ்க்கை ஹிஜ்ரத்துக்கு முன்புள்ள இஸ்லாமிய வாழ்க்கை. அந்த அன்றைய அரபு காலத்தில், அரபு நாட்டில் இன்னும் சொல்ல போனால் பகிரங்கமாக இபாதத் செய்ய முடியாது, பகிரங்கமாக தொழுக முடியாது. யாராவது வெளிப்படையாக குர்ஆன் ஓதினால் அந்த குர்ஆன் ஓதிய நபரை எல்லோரும் சூழ்ந்து கொண்டு அடிக்கக்கூடிய ஒரு அவல நிலை அந்த காலத்தில் ஹிஜ்ரத்துக்கு முன்பு இருந்த அந்த சஹாபியர்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சந்தித்தார்கள். இவ்வாறு இருந்த காலகட்டத்தில், அந்த காலத்தில் ஆரம்பத்தில் முதலாக ஹிஜ்ரத் செய்த குழுவினர் யாரும் சொன்னா 11 ஆண்கள் 4 பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின் பேரில் முதல் ஹிஜ்ரத் அபிசினியா என்ற நாட்டை நோக்கி சென்றது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொன்னா, அன்னைக்கு உள்ள காலத்துல சில மக்கள் என்ன செய்ய முடியல, இபாதத் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, 11 ஆண்கள் 4 பெண்கள் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியுடைய தலைமையில் என்ன செஞ்சாங்க, அபிசினியாவுக்கு அனுப்பினார்கள். அபிசினியா மன்னர் நஜாஷி பின்பு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா ஆரம்பத்தில் எப்படி சொன்னா ரொம்ப நல்ல மன்னராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டப்பட்டவர்.
அப்ப என்ன சொன்ன அவங்களை பாதுகாப்புக்கு அந்த மக்கள் வந்து சொன்னா ஹிஜ்ரத் செய்து கொண்டு மிகவும் நலமாக வாழ்ந்தாங்க என்பதை சரித்திரத்துல பார்க்கிறோம். சில காலத்துக்கு அப்புறம் திருப்பி என்ன செஞ்சாங்க, மக்காவில் வந்து எல்லா மக்களும் மாறி விட்டார்கள் நம்பிக்கை வந்து அந்த ஹிஜ்ரத் செய்த மக்கள் திருப்பி இருந்து மக்காவுக்கு வந்தார்கள். வந்த பிறகு பார்த்தா முன்பை விட மோசமாக இருந்தது. பின்பு கொஞ்ச காலம் அப்புறம் எப்படி சொன்னா இரண்டாவது ஹிஜ்ரத் யாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து 83 ஆண்கள் 19 பேர் பெண்கள் செஞ்சாங்க. சொன்னா ஜாபரி குரு அபிதாலிப் ரலியல்லாஹு சஹாபி தலைமையில என்ன செஞ்சாங்க, இரண்டாவது ஹிஜ்ரத் அபிசினியா நோக்கி போனாங்க. இவ்வாறு வந்து ஹிஜ்ரத் பயணம் என்பது ஏன்னா அங்க தங்க முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும், ஈமானை பாதுகாக்கணும், நாம வந்து பாதுகாப்பாக அமல் செய்யணும் சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும், நாட்டை விட்டு தொடர்ந்து செல்ல வேண்டிய ஒரு பாதிப்புக்கு என்ன செய்ய அந்த மக்கள் ஆளானார்கள். கண்டிப்பா போய்தான் ஆகணும். அது நோக்கம் என்ன, நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். எதுக்கு மார்க்கத்தில் ஹிஜ்ரத் பயணத்தை வந்து மிக உயர்வாக சொல்லப்படுது சொன்னா இந்த ஒரு காரணம் தான். எந்த உலக நோக்கமும் கிடையாது. அன்னைக்கு ஹிஜ்ரத் செய்த மக்களை பார்க்கணும் சொன்னா எந்த விதமான உலக நோக்கத்துக்காக போல. எதுக்கு போனாங்க, தன்னோட ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப இந்த வரிசையிலே தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவங்களும் அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க சொன்னா அல்லாஹ் அனுமதி பெற என்ன செஞ்சாங்க, அவங்க ஹிஜ்ரத் போறாங்க. மதீனா நோக்கி ஹிஜ்ரத் போறாங்க. இப்ப எப்படி சொன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட அந்த அரபு மக்கள் எப்படி செஞ்சா, அந்த அரபு நாட்டுல மக்காவாசி என்ன நினைச்சா தெரியுமா, ஒவ்வொரு இஸ்லாம் என்ன செய்றாங்க, நாட்டை விட்டு வெளியே போய் வந்து தன்னுடைய மார்க்கத்தை வந்து படுத்துறாங்க. அப்ப என்ன செய்யணும், நாம் தரக்கூடிய இஸ்லாம் நினைச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொலை செய்ய துணிந்தாங்க. அந்த மக்கள் கொலை செய்ய துணிந்து அவங்க வந்து மஷூரா பண்றாங்க. ஆனாலும் கூட என்ன செய்யல, அல்லாஹ் கிட்ட அனுமதி வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு போவதற்கு அனுமதி வரவில்லை. இப்ப இவ்வாறு வந்து அனுமதி வந்து அல்லாஹ் அனுமதி எதிர்பார்த்த சூழல்ல தான் என்ன செய்றாங்க, அந்த மக்கள் என்ன செய்யணும் சொன்னா அவங்க வந்து திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு யாராவது தனிநபர் வந்து கொலை செஞ்சா என்ன இன்னார் வந்து கொலை செய்ததா மக்கள் வந்து பார்த்துக் கொள்வார்கள். அதை கூட்டமாக செய்து தாக்கும் பொழுது யாருன்னு தெரியாது அல்லவா. அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் கூட்டாக செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வந்து திட்டமிட்ட நேரத்தில் என்ன செய்யணும் சொன்னா இப்ப அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான், நபியை வந்து நீங்க வந்து மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் போகாம அல்லாஹ் தஆலா அனுமதி தருகின்றான். இப்ப வந்து ஹிஜ்ரத் போறாங்க. அந்த ஹிஜ்ரத்துக்கு போகும் முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா, அவங்க வந்து தன்னுடைய வீட்டுல வந்து நல்லா விலகிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அந்த நேரத்துல கூட பல பேருடைய அந்த அமானத்து பொருளை வந்து அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. சில பேர் அமானத்து பொருள் கொண்டு வந்து அந்த அமானத்து பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி நீ பேர் என்ன செய்றாங்க, அவங்க வந்து அந்த ஊரை விட்டு அந்த மக்கள் நகரை விட்டு வெளியே சில தீர்மானத்தை சொன்னா அலி இப்னு அபூ தாலிப் கூப்பிட்டு சொல்றாங்க, நீ வந்து என்னுடைய படுக்கையில் வந்து படுத்துக்கொள், காலில் விழுந்து என்ன செய்யணும், இவங்க இன்னாருக்கு என்ன செய்யும், யாருக்கு என்னென்ன பொருள் தர வேண்டுமோ அந்த அமானித பொருளை வந்து தந்தை விட்டு நீ வந்து என்ன செய்யுது இவன் மதீனாக்கு வந்து விடுமாறு என்ன செய்றாங்க, அலி அவங்க வந்து சொல்லிவிட்டு சென்றதாக நம்ம சம்பவத்துல பாக்குறோம். இவ்வாறாக எப்படி சொன்னா அவங்க போறாங்க, என்ன செய்றாங்க, தன் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வீட்டை விட்டு வெளியே போற நேரத்துல பார்த்தா எல்லா மக்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் தஆலா வந்து ஒருத்தர் வந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தர நாடினார் சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், எப்பேற்பட்ட எதிரிகள் சூழ்ந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த எதிரி கூட்டத்தை விட்டு அல்லாஹ் தஆலா வந்து தப்பிக்க வைத்து விடுவான். இப்ப ரசூல் என்ன செய்றாங்க, சூரா யாசீனுடைய சில வசனத்தை ஆயத்தை ஓதி என்ன செய்றாங்க, அந்த மக்களுடைய முகத்துல வந்து மண்ணை தூக்கி வீசி செல்லிடுறாங்க. அந்த மக்கள் வந்து பாதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறைக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்க முடியல. அந்த கூட்டத்து காலத்துல என்ன செய்றாங்க, அவங்க வந்து அந்த மக்காவை விட்டு வெளியே போறாங்க. சம்பவத்தை வந்து சுருக்கமா சொல்லுவோம். இப்ப இந்த நேரத்துல எப்படி சொன்னா இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொன்னா இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸ்ரஹுல் லதீன இத அக்ரஜஹுல் லதீன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க வந்து நபிக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான், அல்லாஹ் பல கட்டத்தை அல்லாஹ் தஆலா உதவி செய்யறான். அவ்வாறு வந்து அல்லாஹ் தஆலா செய்த உதவியில வந்து அந்த ஹிஜ்ரத் நேரத்துல அல்லாஹ் தஆலா செய்த உதவி வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இத அக்ரஜஹுல் லதீன கஃபரு தானி இதனைன் இதுஹுமா ஃபில் காரி அல்லாஹ் சொல்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ முஸித் அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து மக்கா நகரை விட்டு வெளியே போறாங்க. சாதாரண பயணம் அல்ல. நீக்குள்ள பயணம் என்பது இடத்துல வந்து ஒரு ஊருக்கு போறோம் சொன்னா நீங்க பலவிதமான வாகன வசதிகள் இருக்கிறது இல்லையா, கார் இருக்கு, பைக் இருக்கு, பஸ் இருக்கு, விமானம் இருக்கு, எல்லா விதமான வசதியும் இருக்கு. ஆனா அன்றைய காலகட்டத்துல வந்து ஹிஜ்ரத் போறாங்க, எந்த வசதியும் கிடையாது, வெறும் ஒட்டகம் தான், ஒட்டக பயணம் தான். பாலைவனத்தில் கலந்து என்ன செய்யணும், பல நாட்கள் பல மாதங்கள் கலந்து வேற ஊருக்கு
செல்ல வேண்டும். அப்ப அந்த மாதிரி வந்து ஹிஜ்ரத் போற நேரத்துல எப்படி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றதை அறிந்த அந்த மக்கள் செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி வழியில வந்து அவங்க கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றா பாருங்க, ஒரு சொர்க்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்கள் நபியை வந்து வெளியேற்றிய நேரத்துல மக்கா விட்டு வெளியே ஏத்துறாங்க, வெளியே போறாங்க. வெளியே போய் ரசூல் என்ன செய்றாங்க, நேரா போற நேரத்துல இவ்வாறு கடந்து போறாங்க. பல நாட்கள் வந்து பல விதமான கஷ்டங்கள் பண்றாங்க. இவ்வாறு இருக்கும்போது சௌர் குகை ஆடிறாங்க. சௌர் என்ற குகை, அதாவது அந்த சௌர் குகை சௌரை பத்தி சொல்றாங்க. எப்படி சொன்னா அந்த குகை என்பது மிக சிறிய குகை, எந்த விதமான ஒரு அகலமும் கிடையாதான். எப்படி சொன்னா யாராவது அந்த உள்ள வந்து கீழே குனிஞ்சு பார்த்தா உள்ள வந்து என்ன செய்யலாம், அந்த உள்ள இருக்க நபர் வந்து பார்த்து கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரி வந்து சின்ன குகையில் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பக்கர் என்ன செய்யறாங்க, உள்ள தங்குகின்றார்கள். இவ்வாறு தங்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 3 நாள் தங்குறாங்க. 3 நாள் தங்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வந்து அந்த கூட்டம் என்ன செய்யுது, நேரா வந்து அந்த குகை கிட்ட வந்துகிறது. குகை கிட்ட வருது. அந்த குகை கிட்ட வந்து என்ன செய்யணும் சொன்னா வாசல்ல பாக்குறாங்க. அபூ பக்கர் பாக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் பாருங்க, அவங்க உங்களை தேடிட்டு வந்துட்டாங்க. தேடி வந்து எப்படி வந்துட்டாங்க சொன்னா யாராவது ஒருத்தர் வந்து கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம வந்து பாத்துருவாங்க. என்னை பத்தி கவலை இல்ல, ஆனா என்ன செய்யணும் சொன்னா அதாவது உங்களை பத்தி கவலை, எனக்கு வந்து எது நடந்தாலும் கவலை இல்ல சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க, தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, என்ன சொல்றாங்க, அதாவது தோழரே தஹஸன் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா நம்மோடு இருக்கின்றான் என்ற வார்த்தை சொல்லி என்ன செய்றாங்க அவங்க சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன சொன்னா நல்ல விளங்கிக்கணும், ஒரு இறுக்கமான ஒரு சூழல், ஒரு பதட்டமான ஒரு சூழல், எல்லாம் எதிர்த்து வந்து சூழ்ந்து வர்றாங்க. இந்த நேரத்துல வந்து மூமின் வந்து எப்படி இருக்கணும், தன் உள்ளத்துல வந்து அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற எண்ணத்தை என்ன செய்யணும், ஒருத்தர் வந்து அந்த எண்ணத்தை வந்து விதித்து விட்டாரு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்யறான், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை வந்து அல்லாஹ் தஆலா உண்டாக்குகின்றான். இதுதான் ஹிஜ்ரத் சொல்லக்கூடிய பாடம். ஹிஜ்ரத் சொல்றோமா இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரத் கொண்டாடுறோம், ஹிஜ்ரி ஆண்டு சொல்றோம். இந்த ஹிஜ்ரத் இல்லைன்னு சொன்னா நீங்க இஸ்லாம் வளர்ச்சி கிடையாது. ஹிஜ்ரத் இல்லைன்னு சொன்னா நீங்க இஸ்லாமிய வளர்ச்சி கிடையாது. நீங்க ஒவ்வொரு மக்கள் எப்படி சொன்னா ஏதாவது ஹிஜ்ரத் எல்லாம் தொடர்ந்தாங்க. ஹிஜ்ரத் அர்த்தம் என்ன தெரியுமா, ஹிஜ்ரத் துரத்தல், அதாவது தொடர்ந்து விடுவது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அந்த மக்கள் இந்த நாட்டை தொடர்ந்தார்கள், தன் சொந்த வீட்டை தொடர்ந்தார்கள், தன் சொத்து பத்தி தொடர்ந்தார்கள். சஹாபிகள் அன்னைக்கு அவங்க செய்ததுனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவ்வாறு செய்த மக்கள் அல்லாஹ் தஆலா பாராட்டி பேசுகின்றான். எப்படி பாராட்டி பேசுறான், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. அல்லாஹ் செய்யறான், அந்த முதலாக செய்த ஹிஜ்ரத் செய்த மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். والسابقون الأولون من المهاجرين والأنصار, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் முதல் யார் ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, அந்த ஹிஜ்ரத் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த முஹாஜிர்கள் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சானின், அந்த மக்களோடு நன்மை நல்ல விஷயத்தை பின் தொடர்ந்த மக்கள். இந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவரை பொருந்தி கொண்டு அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் தஆலா என்ன அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி என்ன செய்தது அந்த மக்களுக்கு கிடைத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த மக்கள் செய்த தியாகம் என்ன, சின்ன தியாகம் இல்ல, பெரிய தியாகம். அந்த தியாகத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா அவன் சொல்லிக்கொண்டே போகலாம். முன்பு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது ஹிஜ்ரத் முன் ஹிஜ்ரத் பின், ஹிஜ்ரத் செய்த மாற்றங்கள் என்ன, அன்னைக்கு ஹிஜ்ரத் என்ன சொன்னா இஸ்லாமிய வளர்ச்சி கிடையாது. ஹிஜ்ரத் முன்பு வந்து மந்தமாக வளர்ந்த இஸ்லாம் ஹிஜ்ரத் பிறகு என்ன ஆச்சு தெரியுமா, வேகமாக வளர ஆரம்பித்தது. 13 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வந்து தன்னுடைய நுபுவத்தை தாவத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லா மக்களும் மனிதார்கள் ஒதித்தார்கள், பல துன்பத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் கூட என்ன செய்யல, அந்த மக்கள் வந்து அதான் சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி தாக்கல. அவங்க மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் என்ன செய்து அல்லாஹ் தஆலா திருப்பி தாக்க அனுமதி தருகின்றான். பத்ர் போர், உஹது போர், தபூக் போர்லாம் வந்து எப்ப நடந்தது தெரியுமா, ஹிஜ்ரத் அப்பதான் நடந்தது. அப்ப என்ன சொன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய சாம்ராஜ்யம், இஸ்லாம் சாம்ராஜ்யம் என்ன செய்றாங்க, ஹிஜ்ரத் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினார்கள். இப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதாவது இன்னும் சொல்ல போனால் பலவிதமான கடமைகள், நீங்க வந்து தொழுகை கடமை இருக்கு, தொழுகை வந்து முன்பு கடமையாக்கப்பட்டாலும் தொழுகைக்கான ஷர்த்து, உதுவுடைய ஷர்த்து, தயமம் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஹிஜ்ரத் பிறகு அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இப்ப இவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னா பல இஸ்லாம் செய்யக்கூடிய பல கடமை வந்து சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பிறகு அல்லாஹ் தஆலா வந்து காண்பித்து தருகின்றான். அதே போல ஹிஜ்ரத் முன்புள்ள வளர்ச்சி என்பது வேறு, ஹிஜ்ரத் பின்பு வளர்ச்சி என்பது தெரியுமா, கூட்டமாக இஸ்லாம் வந்தாங்க மக்கள்.
கூட்டமா வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை பார்த்து என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் வந்து வியந்து பார்த்து என்ன செய்றாங்க, தேடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஹிஜ்ரத் என்பது என்ன சொன்னா, அந்த இன்னைக்கு ஹிஜ்ரத் கிடையாது, இன்னைக்கு உள்ள ஹிஜ்ரத் வேற. அந்த ஹிஜ்ரத் என்ன தெரியுமா, தன் ஈமானுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க, தன் நாட்டை வந்து தொடர்ந்து செல்வது என்பது கட்டாயமாக இருக்கிறது. கட்டாயம் போய் தான் ஆகணும். அவ கட்டாயம் போனது என்ன செய்ய முடியும், அவங்க வந்து தன் மார்க்கத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்ப அதுக்காக என்ன சொன்னா, ஒவ்வொரு சஹாபியும் போனாங்க. அவங்க வந்து எல்லா சஹாபி வாழ்க்கை சொல்லணும் அவசியம் இல்லை, குறிப்பிட்ட சில சஹாபியை சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, உமர் ஹிஜ்ரத்தை பார்த்து உமர் என்ன செஞ்சாங்க, அவங்க ஹிஜ்ரத்து போறாங்க. அவங்க போகும்போது சொன்ன வார்த்தை, அதாவது எல்லா மக்களும் எப்படி சொன்னா, ஒவ்வொரு மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க இல்லையா, அது உமர்ல வந்து இஸ்லாத்துக்கு வரும்போது சம்பவத்தில் சில சஹாபி சொல்றாங்க, உமர் வந்து இஸ்லாத்துக்கு வர முன்பு நல்ல செஞ்சாங்க வந்து மறைவாக தொழுது கொண்டிருந்தோம். எப்போ வந்து உமர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அப்ப என்ன செஞ்சோம், பகிரமா தொழுது, வெளிப்படையா தொழுதோம். காபத்துல போய் தொழுதோம், நாங்க வந்து தைரியமா தொழுதோம். அப்ப எப்படி சொன்னா, மார்க்கத்துக்காக வந்து ஒரு தைரியமான வாழ்க்கை வந்து உமர் அவங்க வாழ்ந்தாங்க. அதுவும் தான் எப்படி சொன்னா, அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகும்போது சொன்ன வார்த்தை என்ன செஞ்சாங்க, எல்லா மக்களும் வந்து மறைஞ்சு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஆனா உமர் வந்து எப்படி ஹிஜ்ரத் பண்ணாங்க தெரியுமா, அவங்க வந்து சொல்றாங்க, சம்பவத்தை சொல்றாங்க, என்ன செஞ்சாங்க, நிதானமா வந்தாங்களாம். நிதானமாக வந்து நிதானமாக காபாவை தவாப் செஞ்சாங்க. தவாப் செய்து கொண்டு காஃபிர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து சொன்னாங்க, மன் அராத அன் தத்கலுஹு உம்முஹு أو يتم ولده أو ترحل زوجته. அதாவது சொன்னா, யாராவது வந்து ஒரு தாய் தன்னுடைய மகனை வந்து தன்னுடைய மகனை இழந்து ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று யார் விரும்புவாரோ, அதே போல தன்னுடைய பிள்ளை அனாதையாகவும் யார் விரும்புவாரோ, அதே போல தன்னுடைய மனைவி வந்து விதவையாகவும் யார் விரும்புவாரோ, இழுக்கிய வரா ஹாதல் வாதி, இந்த பள்ளத்தாக்கு பிறகு வந்து என்ன சந்திக்க சொல்றாங்க. என்ன சொல்றாரு, யார் வந்தாலும் சரி என்ன செய்யற, நம்ம வந்து எதுக்க தயார் சொன்னாங்க. அந்த எதிர்க்க கூட துணியோடு செஞ்சாங்க, தன்னுடைய மக்கள் நகரை விட்டு வெளியே போனாங்க. யாரும் வந்து எதிர்க்கவே இல்லை. இந்த உமருக்கு அவங்க செய்து ஹிஜ்ரத். அதே போல சுஹைப் ரலியல்லாஹு அவங்க ஹிஜ்ரத் போறாங்க. அவங்க செய்து ஹிஜ்ரத் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறது என்ன தெரியுமா, அது முன்பாக அவங்க ஹிஜ்ரத் போறாங்க. அவங்க போகும்போது என்ன செஞ்சாங்க, இதே போல வழக்கம் என்ன செஞ்சாங்க, மக்காவாசிகள் வந்து வழியில தடுக்கிறாங்க. வழியில தடுக்கும் போது சம்பவத்துல பார்க்கிறோம் என்ன தெரியுமா, அவங்க வந்து ஹிஜ்ரத் போவாங்க, அந்த மக்காவாசிகள் தடுக்கிறாங்க. தடுக்கும்போது சுஹைப் சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நான் என்ன செய்வேன், நான் அம்பு அதாவது குறி பார்த்து அம்பு வீசுவதில் நான் என்ன செய்ய, நான் வந்து இது தர்மசாலி, குறி பார்த்து அம்பு நான் வந்து அம்பு என்று சொன்னா கண்டிப்பா வந்து குறி தவறாது. அந்த அம்பு தேதி வெட்டா என்ன செய்ய, ஈட்டியை கொண்டு தாக்க முடியும். அதே போல வாளை கொண்டு தாக்க முடியும். என்கிட்ட ஒரு ஆயுதம் நீங்க ஆயுதம் இருக்க நீங்க கிட்ட நெருங்க முடியாது. ஆனாலும் கூட என்ன செய்வேன், நீங்க வந்து ஏதாவது விரும்பி நீங்க சொன்னா என்ன செய்ய, நான் வந்து என்னுடைய மக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய வீதி என்ற சொத்து பத்தி என்ன செய்ய, நான் உங்களுக்கு விட்டு தரேன் சொல்றாரு. இவ்வாறு சொல்லும் போது மக்கள் சொல்றாங்க, சுஹைபே நீங்க என்ன செஞ்சீங்க, எங்க மக்காவுக்கு வரும்போது ஏழையா வந்தீங்க, விரும்ப சம்பாதித்து செல்வதெல்லாம் மாறினீங்க, வீடு இல்லாத வந்தீங்க, எங்களுக்கு வீடு கட்டினீங்க. இப்ப நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வந்து கொண்டு போன வைக்கும் பொழுது அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் கொண்டு போகல, என்ன இஸ்லாத்துக்காக அதை விட்டுட்டு போன சொன்னாரு. இஸ்லாத்துக்கு என்ன செய்யறாரு, தன்னுடைய சொத்து பத்தி தன்னுடைய வீட்டை என்ன செஞ்சாங்க, அதை விட்டு ஈமானோடு மதீனா நோக்கி போனார். இந்த ஈமானோடு மதீனா நோக்கி போன விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஜிப்ரீல் அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் வந்து அறிவிக்கின்றான். அவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகும்போது இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு வந்து வெளியே வந்து அவங்க முசாஃபா செய்யறாங்க, அவங்க வந்து முஆனகா செய்யறாங்க. இப்ப சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா வந்து செய்யறான், அல்லாஹ் தஆலா வாழ்த்து சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன் வந்து ஆயத்து இருக்கிறான். என்ன ஆயத்து தெரியுமா, ரமினன் நாஸி மயஷ்ரி நஃப்ஸஹு பிதிகா, அதாவது மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா, இஸ்தரி நஃப்ஸஹு பிதிகா, அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உயிரை விட்டு விட்டார்கள். உயிரை விட்டுட்டாங்க. உயிர் என்ன மார்க்கம் தான், அதாவது உயிரெல்லாம் தியாகம் செய்து மார்க்கத்தை வாங்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதெல்லாம் வந்து சஹாபி வந்து தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் தியாகம் பண்ணாங்க. எதுக்கு தப்ப சொல்றேன், இவ்வாறு வந்து செய்த தியாகம் தான் இந்த ஹிஜ்ரத்தாக மாறுது. இந்த ஹிஜ்ரத் சொல்லுமா இல்லையா, ஹிஜ்ரத் வந்து ஒவ்வொரு ஆண்டு என்ன செய்யறோம், ஹிஜ்ரத் நம்ம கொண்டாடுறோம். கொண்டாட்டம் என்பது வந்து நம்மளுடைய வந்து சொன்னா வந்து ஒரு பண்டிகை மாதிரி அல்ல, நம்ம என்ன செய்யறோம், சந்தோஷம் தான். ஏன்னா ஹிஜ்ரத் மூலம் என்ன செய்யறோம், இஸ்லாம் முஸ்லிமா நம்ம வந்து வாழ்ந்து
கொண்டிருக்கின்றோம். அப்ப ஹிஜ்ரத் என்பது என்ன? அந்த காலத்தில் மக்கள் வந்து தன்னுடைய சொத்து பத்தை விட்டு வெளியே போனாங்க, தன் நாட்டை விட்டு வெளியே போனாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஹிஜ்ரத் என்பது வந்து நான் முன்பு சொன்ன மாதிரி அது வந்து தொடர்ந்து செல்வது, அதுக்கு நாட்டை தொடர்ந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? கொஞ்சம் பாவ செயல் தொடங்க வேண்டும். ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. முஹாஜிர் யார் தெரியுமா? யார் வந்து அல்லாஹ் தஆலா எதை தடுத்தானோ அதை விட்டு யார் தன்னை வந்து தவிர்த்து கொண்டார்களோ, விட்டு விட்டார்களோ வந்து யாரு அல்லாஹ்வுடைய பார்வையில முஹாஜிர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த வரிசையில பார்க்கிறோம், என்ன செய்யறோம்? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் பண்றோம். நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் பயந்து வாழணும். அல்லாஹ் தஆலா பயப்படாம வாழும்போது என்ன தெரியுமா? சின்னத்துல நம்ம வாழ்க்கை வந்து அந்த மக்கள் வந்து என்ன செய்யணும்? எவ்வளவு தியாகம் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய வழியில நம்ம வரணும். அல்லாஹ் தான் சொன்ன கடமை நம்ம வந்து செய்ய வேண்டும். இதுதான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடிய கடமை. இன்னும் சொல்ல போனா சிந்திச்சு பார்க்கணும். அதாவது அன்னைக்குள்ள மக்கள் பார்க்கறாங்க எவ்வளவு பேர் அல்லாஹ்க்கு தியாகம் பண்ணாங்க, அல்லாஹ் மார்க்க தியாகம் பண்ணாங்க. நாம என்ன சொன்னாங்க? இன்னைக்கு வந்து எவ்வளவு அன்னைக்கு அந்த மாதிரி தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சொன்னா அன்னைக்கு அந்த ஹிஜ்ரத் என்பது அன்னைக்கு முடிந்து விட்டது. நீ யாரும் தன் நாட்டை விட்டு ஓடி விட்டு போகணும் அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? ரொம்ப எளிதான முறையில இஸ்லாத்தை வந்து பின்பற்ற ஒரு வழியை வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஏற்படுத்தி விட்டான். ஏன் சொன்னா அந்த மக்கள் தியாகம் பண்ணாங்க, நம்ம என்ன செய்யணும்? முஸ்லீமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? இந்த ஹிஜ்ரத் ஆண்டு என்ன செய்யணும்? எப்படி வந்து அந்த மக்கள் வந்து அதான் அந்த மக்கள் தியாகத்தை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதாவது அது மட்டும் இல்லாம சிந்திச்சு பாருங்க, அது வந்து மக்கா விட்டு வெளியே போனாங்க, மதீனாவை சந்தித்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மதீனா வாசிகள், அதாவது அல்லாஹ் தஆலா வந்து ரெண்டு பேர் அல்லாஹ் சொல்லிருக்காரு, ஒரு முஹாஜிர் இன்னொரு அன்சார். முஹாஜிர் வந்து யார் தெரியுமா? மக்காவில் யார் வந்து தன் நாட்டு தொடர்ந்து சென்றார்களோ அவங்க தான் முஹாஜிர். அன்சார் யார் தெரியுமா? தன் நாட்டுக்கு வெளியே வந்தாங்க, தன் நாட்டுக்கு ஒரு அகதியா வந்து ஒரு மக்கள் வராங்க, ஒரு கூட்டம் வருகிறது, என்ன செஞ்சாங்க? அந்த மக்கள் வந்து அரவணைச்சாங்க. அதாவது நாட்டை தொடர்ந்து சென்ற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை வந்து அரவணைத்து இன்னொரு கூட்டம், அதான் அன்சாரிகள், மதீனாவாசிகள். அப்ப இந்த இரண்டு மக்கள் வந்து அல்லாஹ் பாராட்டு அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். என்ன காரணம் தெரியுமா? நோக்கம் என்ன? இஸ்லாத்துக்காக வேண்டிதான், அல்லாஹ்வுக்காக வேண்டி. இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த செய்த தியாகத்தை என்ன செய்றாங்க? அல்லாஹ் வந்து கொடுத்து கொண்டு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் என்ன செய்றான்? ஒரு உயர்ந்த பட்டத்தை வந்து அல்லாஹ் தஆலா தருகின்றான். அப்ப நாம அந்த பொருத்தத்தை பெறணும், அந்த பொருத்தத்தை பெறணும். ஆக அது என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாரத்துக்கு என்ன செய்யணும்? தொழுகை போன்ற விஷயங்கள்ல குர்ஆன் வந்து ஓதும் விஷயத்தை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதணும், குர்ஆன் வந்து விளங்கி நம்ம வந்து படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து தொழுகை போன்ற விஷயத்தை வந்து அலட்சியமா இருக்க கூடாது. அதே போல நம் வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஈமானோட வாழணும். ஈமான் தேவைங்க. உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, ஈமான் இல்லைன்னு சொன்னா அது ஒண்ணுமே இல்லை. உலகத்தை எல்லா சம்பாதிச்சு தெரியுமா? கொஞ்ச காலத்து பூமியில விட்டுட்டு போயிடுவோம். நம்ம கூட வர செல்வம் என்ன? ஈமான், இஸ்லாம் தான், ஈமான் தான். ஏன்னா கபல கேட்பது எவ்வளவு சம்பாதிச்சு கேட்க மாட்டாங்க, எப்படி வாழ்ந்து கேட்பாங்க. எப்படி உங்க ரப்பு யாருன்னு கேட்பாங்க, உங்க நபி யாருன்னு கேட்பாங்க, உங்க மார்க்கம் கேட்பாங்க, உங்க வேதம் என்ன கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து இதுதான் நமக்கு செல்வம். அப்ப இந்த செல்வத்தை என்ன செய்யணும்? இந்த செல்வத்துக்காக வேண்டி என்ன செய்யணும்? நாம் வந்து எதையும் துறக்க தயாராகணும். ஈமான் தேவை, இஸ்லாம் தேவை, நம்முடைய அல்லாஹ்வுடைய ரிதான்னு சொல்லக்கூடிய பொருத்தம் தேவை. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் யாரெல்லாம் வந்து இஸ்லாம் மார்க்கத்துக்காக வந்து எப்படி தியாகம் செய்து வாழ்ந்தாங்களோ அதே போல நாமும் தியாகம் செய்து அல்லாஹ்வை பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா வந்து எடுக்க போடும் அளவுக்கு செய்வனாக. வாஹத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல் ஓதுங்க.